டிடிவி தினகரன் வெல்லக்கூடாது என்பதற்காக அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் 400 வாங்கக்கூடாது என்பதற்காக களத்திலே ஒரு கட்சி, இன்னொரு கட்சி யாராச்சும் ஜெயிப்பாங்க நாம் வலியுறுத்தலாம் என்பதற்காக ஒரு கட்சி. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய அண்ணன் டிடிவி அவர்களை பார்த்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் டிடிவி அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் என்ன? 16 ஆண்டுகளா உங்களோட இருக்காங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா 16 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் என்னன்னாங்க ஐயா, சில நேரத்துல ராமன் காட்டை விட்டு போய்த்தாங்க ஐயா ஆகணும், வேற வழி இல்லை, காட்டை விட்டு போய்த்தான் ஆகணும். ஆனா சில நேரத்துல அதே ராமன் திரும்ப வந்துதான் ஆகணும். இன்னைக்கு ராமபெருமானை போல வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் காரணம் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, தேனியிலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். காரணம், எந்த காரணத்திற்கும் டிடிவி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவினுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம். தொண்டர்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.